அப்பொண்ணு இப்பொண்ணு 4 பேர் சேர்ந்து ஜப்பான். ஏண்டா டேய் டேய் சுண்ணாம்பா தின்னி டேய் அயோக்கிய பேரா டேய் இங்க ரா கார்த்தி டேய் ஏண்டா ஒரு பொம்பளை நெஞ்ச புடிச்சு தள்ளுற நீ ஆம்பளை சிங்கம்டா. என்ன செய்யற நெஞ்ச புடிச்சு தள்ளுறா தள்ளுறா ஆம்பளை தள்ளுறா தள்ளுறா என் தங்கச்சி தள்ளுறா முடிச்சா நீ தள்ளுறா. ஏன்னா தள்ள சொல்லுவே காலையில சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுத்து 5000 நான் கட்டேன். சங்கம் வளர்ச்சிக்கு வேணும் சங்கத்துல புள்ளுதான் வளர்ந்து என்னைக்கு சீடி படி தலையில விழுக போகும் தெரியும். அப்படி சொல்லாரு செய்ய வரியா அண்ணே அப்படி பேசாதீங்கன்னு கொண்டே வருவேன். அண்ணன் ஒண்ணு கூப்பிடுறானே சும்மா அப்புறம் அண்ணங்கிற வெண்ணங்கிற நீ என்ன கேக்குறதா எங்க அண்ணனை கேளு. எங்க அண்ணன் பர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அண்ணன் மச்சான்டா விளக்கண்ண மச்சான் உங்க தங்கச்சி ஒரு நாளைக்கு அனுப்பி விடுவீங்களா? அனுசரிச்சு போமா கெட்டிக்காரன் எப்படி இருக்கணும்டா முகரே பாரு முகரே எப்படா உங்களுக்கு 1000 படி காசு போடுறா 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 2000 2 நாளைக்கு உனக்கு நான் 3000 தரேன். கெட்டிக்காரன் ஏதாவது செய்ய வெட்டிக்காரன் செய்யவா வாயில செய்யலாம் வந்து தேவையில்லாம 2000 தரேன் நான் 3000 தரேன். நீ வெட்டிக்கார செய். உங்க 2 பேருக்கு 5 ரூபா தரேன். நான் 2 பேரை நான் செய்கிறேன். அட பாவி டேய் என்னடா பேசுற? அப்புறம் நீ தானே சொல்ற நான் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை என்று பேசாதீங்க. என்னடா பேசுற? நானும் ரொம்ப ஒழுக்கமானவன் கருவாப்பையிலே ஐயோ அவரா எந்திரிச்சு வந்தாலே ஒருத்தர் வர்ற மாதிரி உனக்கு இருறா சித்த மாமா யாரு செவிக்கிறாலும் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு வாழைப்பழத்தை நடுவில் கட்டி தொங்க விட்டுருங்க. ஆமா வாழைப்பழத்தை தொங்க விடுங்க நிலத்த நிலம் சாப்பிடலாம். அவங்க எதுக்கு நான் சாப்பிடுறேன் நீ தின்னு விடுவாங்க. உனக்கு 50 ரூபா ஜெயிக்கிறாங்களோ போட்டி போட்டு பாக்க ஜெயப்பிரியான்னு சொல்லுடா. ஜெயப்பிரியானா அது எவ்வளவு தூரமா இருக்கு பேரு. ஜெயவரியானா ஈஸியா இருக்கு. மச்சான் தம்பி ஜெயவரியா பிடிக்குதா ஜெயப்பிரியா பிடிக்குதாடா? நீ என்னைக்கு பேரு வச்சியோ ரொம்ப பேர் ஊர்லயே அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஜெயவரியானா அது ஒரு மச்சான் அண்ணன் காசு கொடுத்துருக்கு மச்சான் இரு மச்சான் ஒரு நிமிஷம். நீ ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாது? ஜெயிக்கணும். அப்பனா மண்டி போடு. என்ன செய்யறாங்க உன்னை அண்ணன்னு பார்க்காம காலையில வீட்டுக்கு கூட்டு போய் சோத்துல வசத்தை வச்சு போட்டு தள்ளி வைக்கிற சோறு மயிலே விஷமா மாட்டேன்டா. அப்புறம் அதேதான் விழுந்து நக்குற பேசுங்க. என்னடா நீ மனுஷன் சோறு இங்க சோறு பீய திங்கிறானீங்களா சுண்ணாம்பா தின்னி ஏதோ ரொம்ப பேசுற. மச்சான் பெருத்த அவமானம்டா. போய் நாடு கொடுத்தவங்க சொல்லுங்க. மொகரையா பாரு மொகரையா குண்டு பையல குண்டு பையல கொன்ன டான்சர் எப்படி முடியாடா? எங்க அம்மா அந்த டே என்னடா என்னடா முத்து கொடுக்க வர அவனே பேச்சு பேச்சா இருக்கும்போது நீ மிஸ் பண்ண வர ஒண்ணே கட்டி பிடிச்சா உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முத்த கொடுக்கணும் ஆசைப்படினா எங்க அண்ணனுக்கு கூட 2 ஒரே மருந்து. அது இல்ல உங்க அண்ணனுக்கு முத்த கொடுக்கறதுக்கு நான் செவத்துல கொடுத்துட்டு போயிருவேன். இல்லன்னா எடுத்து கம்பில போய் வாய வை. மச்சான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். ப்ளீஸ் மச்சான் ஒரு வாட்டி இங்கிலீஷ் படம். ஆமா முத்தம் இங்கிலீஷ் படம்னா நம்ம 2 பேரும் ரூமுக்குள்ள தனியா பார்த்தோமே அதான் மச்சான். அதான் வாமா ரே வாமா போமா போ அனுசரிச்சு போ தங்கச்சி. ஒரே ஒரு உம்மா தானே மச்சான் குடு மச்சான். கட்டி கட்டி கட்டிப்பிடி மச்சான். உன் பேச்சமையில மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏன் மச்சான் கட்டி பிடிக்க சொல்லுவா கடைசியில் என்ன செருப்படி வாங்க விட்டு நீ பாட்டுல போயிடுவேன். போய் எங்க அம்மாட சொல்லி கொடுத்துருவேன். என்ன சொல்லுவா? அப்புறம் எங்க அம்மா வந்துச்சுன்னா உன்னை வலிச்சுதான் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் பொருத்தமா இருக்கும் உருவத்துல அதுக்கும் குட்டி இத்த தண்டு எனக்கு இத்த தண்டு என்னதுடா பிரிச்சு கர்ம பிடிச்சவளையே உனக்கு மாமியா வேணும்டா. மாமியான்னு என்ன புள்ளைய உறக்காது ஏட்டா இவர மாதிரி ஒரு ஆம்பளை ஊருக்குள்ள இருந்தா போறா கக்க கக்கன்னு சிரிக்கிறா. ஏட்டா ஏட்டா சும்மா அடி படுத்த உறக்கவல்ல அடி வாய் விரிச்சா புக்கவல்ல போட்ட கருப்பு வாடா கிருஷ்ணா வாடா. ஐயா அதான் பொம்பளைய கட்டி பிடிக்க போறதுக்கு கருப்ப மாறு கத்துறேன்.
பொம்பளை கட்டி பிடிக்க எவன்டா கருப்பம் பாட்டு அப்பதான்டா அருள் வரும். சிங்கினா சிங்கியாட்டியா புரியாத இல்ல நீங்க 4 பேர் தான் சிங்கினா சிங்கியாட்டியா நீ தாண்டா டிரைவர், ஒன்னே தாண்டா மச்சான் மச்சான் உன் தங்கச்சிக்கு குண்ணி வருதுடா. சிங்கினா சிங்கியாட்டியா சிரிச்சா நெத்தியாடியா சிங்கினா சிங்கியாடி சிரிச்சா நெத்தியடி தலைவா கிரேட் தலைவா வாத்தல 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 என் தலைவர் கரை இறங்கிட்டாண்டா என்னென்ன போறானோ. நல்ல பையனா இருக்காப்புல, அதுதான் லூசுன்னு பார்த்தா இது தெளிவா இருக்கு. மாடியில் திறந்து விட்ட காலை மருதங்குடியை சேர்ந்த மருதமணி காலை காலை இவன் எங்கிட்டா கடந்து எதாவது தூக்கிட்டு வந்துடான்டா. எப்படா உனக்கு மட்டும் கிடைக்குது? ஏண்டா தலைவா, தலைவனுக்கு என்ன வந்தோடனே வாயில இருந்து ஊத்துது? அந்தானதான் ஊத்தான். பொம்பளை பிடிக்கும் சிங்கினா சிங்கியாட்டியா தலைவா இது என்னடா நீ எங்க வேணாலும் ஏதாவது ஒண்ண புடிச்சுக்கிட்டு வந்துடுற. எனக்குண்டே வச்சிருக்காங்கடா உள்ள. என்னது உன்னை பார்த்தாலே எல்லாமே தன்னால ஒழுகுது. என்ன மகிழா உச்சா போயிட்டியா? ஜனப்பிரியா மோனே பாரு, அவன் என்ன செய்ய முடியாது கேட்டு ஜனப்பிரியா இருக்கிற என் பேரை உருப்படியா. ஆமா அவன் எனக்கு ஒரு சந்தேகம்னு, இந்த 2 மைக்கு கொண்டாந்துருக்கல, அது என்ன மைக்குன்னு? மைக் இல்லடா, அது கொலா. கொலாவானே என்ன பங்கு அசிங்கப்படுறீங்க? என்ன கேள்வி கேட்கிறேன். அவங்க அண்ணன் குருட்டு குஞ்சு தனமா கேட்கிறேன். தெரியுதாடா? ஒழுக்கமா பேசுறேன் எங்க அண்ணன. ஏங்க ஏங்க ஹலோ செம்பட்ட மண்டை, அந்த மைக்குக்கு போங்க. எப்படி தொங்க என்ன மாட்டிக்கிச்சு? அது மாட்டிக்கிறோம். இது பொம்பளை கொலா. சரி இது எதுக்கு தூக்கிட்டீங்க? ஏய் 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 இரு அவளே. ஏய் இருடா. ஏங்க ஹலோ இங்க இருங்க. இந்தாங்க. ஏங்க செம்பட்ட மண்டை, ஏய் செம்பட்ட மண்டை கேக்குற பேசுங்க. இது எப்படி பொம்பளை கொலாங்கறீங்க? இந்த அப்ப ஆம்பளை கொலானா? தலைவட்டா தலைவட்டா நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லடா. ஏங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க மைசெட்ல ஆபரேட் பண்ணீங்களா? தனம் போடுறது இல்லம்மா அதை எடுத்து சொல்லாமா. இது தினம் இந்த மாதிரி போடலாம்னு அவர் ஓனர் நினைக்கிறார். ஒரு ஓனர் மைத்துக்கு ஓனர் ஒரு வட்டமாக நம்ம தான் பிடிக்குதாக்கும். கொலாய பிடிப்பியா சொன்னாரா? அவர் சொன்னாரா நீயே சொல்றியா? 500 ரூபா போனா போது ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சு மரியாதை கொடுத்து பேசினா அவரை பிடிக்க சொன்னாரு இவரை பிடிக்க சொன்னாலும் எதையாவது ஒரு சாமான தூக்கிட்டு வருவேன். நீ சொன்னா நான் கேட்கணுமா? என்னடா திடீர்னு இப்படி போற? வாடா தம்பி வா. அண்ணே கோச்சுக்காதனே வாண்ணே. பிடிக்க சொல்லித்தானே அந்த பொண்ணு. செம்பட்ட மண்டை இங்க மேல வாடா. இங்க வாடா டேய். ஜனப்பிரியா நல்ல பொம்பளை அறிஞ்சு வா. அங்கு என்ன தெரியாது? கீழே என்ன அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. தலைவா நெத்தியடியா சிரிச்சா நெத்தியடியா. இங்கிட்ட நல்ல பொம்பளை வா. தள்ளி நில்லு தள்ளி நில்லு தள்ளி நில்லு. ஆஹா எங்க அண்ணன் எவ்வளவு அழகா மண்டி தம்பி அவன் அண்ணன் கேமராமேன்றா. நீ சரியான ஆம்பளை மேல ஏறி வா. சரியான பொம்பளை கிட்டதுல வா. நீ சரியான ஆம்பளை மேல வா. நான் அங்க வந்து நின்னா நீ மேல வருவியா? அம்மா நல்ல பொம்பளை இருந்தா கிட்டதுல வா. வா நீ ஏன்டா வரைஞ்சிட அந்த பிள்ளைய? அந்த பிள்ளைய அத கீழே பாக்குறேன். 1000 என்ன சைஸ் மாட்டிருக்காங்க? என்ன ட்ரவுசர் தெரிஞ்சானே? தெரியலடா. என்னன்னு எப்படி சொல்ற? நான் தான் ஏன் பிடிக்க சொன்னேன், அவர் தான் பார்த்தாலும் பிடிக்க சொன்னேன். நானும் பாசமா கூப்பிடுறேன். அப்பாவா தலைவா வந்தது வராம வாய் பேசுறியா? வாயி நீனே சூம்பி
இங்க வா. என்ன பேசுன? ஆம்பளை கொள்ள ஆம்பளை. இப்படி பாத்து போறீங்க. பொம்பளை போய் அடி வாங்க லூசு. என்ன நீ ஐயோ வாயில குத்தி போயிடு. ஐயோ பக்கத்துல பாம்பு. நெத்தியிலே வட்டப்பட்டு. யாராவது வாச்சிங்க மாட்டீங்க. இங்க வா. என்னடா நெத்தியிலே கொட்டை. என்னது சகலைக்கு கொட்டை இல்லையா? நீ சகல நெத்தியிலே வட்டப்பட்டு. வட்டப்பட்டா என்ன பாடுற நீ? வட்டப்பட்டு பாட்ட பாடியா? ஒன்னத்தோட பாட்டு அப்படி இல்லடா. பாட்டு மோர கட்டே என்ன நெத்தியிலே வட்டப்பட்டு. நெத்தியில மண்டையில கொண்டையில நெத்தியிலே வட்டப்பட்டு பத்திருக்க இஷ்டப்பட்டு. நெத்தியிலே வட்டப்பட்டு. அவனோட ஆடுறானா என்னோட ஆட வரான்டா. என்னைய குட்டி அடிக்கிறதா வீட்டுல அடிச்சு கிடக்கலாம். ஏன்டா நீங்க அன்பளிப்பு கொடுத்து சண்டை எடுத்துட போறீங்க. இப்ப பாத்துட்டு இருங்க. ஒரு 500 தாள அண்ணன் பேங்க்ல 50 தாள புதுசா எடுத்து வந்திருக்காரு. கணவன் மனைவி இருவருக்கும் யாரு கணவன் மனைவியா? யாரு ரோசி சிரிக்கி இதுல எழுதிருக்கு. இது என்ன நினைக்கிறேன்? இதானே ஆங்கராம் பாங்கராம் இதானே? அதுல வேற என்ன எழுதிருக்கு சொல்லு. மருதமணி கணவன் ஜெயப்பிரியா மனைவி இருவருக்கும். ஜெயப்பிரியா யாருக்கு மணி? இதுல எழுதிருக்குமா? அதுல எங்கடா எழுதிருக்கு? மணி தாண்டி தட்டா வழுக்கையால இருக்காரு. அதுல மணி 12 எழுதத்தே இருக்கு. மருதமணி மனைவி ஜெயப்பிரியாவுக்கும் ஜெயப்பிரியா கணவன் மருதமணிக்கும் 100 ரூபாய் அன்பளி கூட லூசு பையன. மருதமணி ஜெயப்பிரியா மருதமணியை வெளிநாடு போக சொல்லிட்டு கார்த்திக் ராஜா ஜெயப்பிரியாவும். ஏண்டா அதுல அப்படி எழுதிருக்காரா? குடிய கெடுத்து நோட்டே இட்டுணும் நோட்டு. அதுல இவனை கொட்டை எடுத்து குறுக்கழுத்து எல்லாம் என்ன குறுக்கெடுத்து அதுக்கெல்லாம் மருதமணி தாங்க மாட்டேன். இப்ப வந்து கூடோட இருக்கு. சரி நான் வெளிநாடு போயிட்டு வர்றேன். அது முன்னாடி காரோட ஆக்கி வச்சிருக்காங்க. நான் சம்மதான். எப்படியோ உங்களுக்கு கண்ணுக்குட்டியா மாடா தேவைப்படுது. கொட்டை பாக்கும் உரி 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 உரி. எதனை பார்த்தா அது அப்படியே படிக்கிறது? அப்படித்தானே மேடம். கொட்டை பாக்கும் நல்ல யாருக்கு அதை லைட் அடிக்கிறது? லண்டன்ல மண்டைய பொழந்த முடியும். பாத்துக்க லைட் அடிச்சு கூப்பிடுறா. ஏண்டா என்னோட பையன் வேலை சோமியா குடிச்சு ஜாலியா குடிச்சு நாங்க அடிக்க நீ அடிக்கல. சின்ன புள்ளடா அது. எப்படி அது அடிச்சு ஏண்டா என்ன சொல்ற? என்னோட பையன் சரி ஜெயப்பிரியாவை எதை கடிக்கிறது? பசமுள்ள பாண்டியாரு பசமுள்ள பாண்டியாரு. ஏடா ஆளு மாறி போச்சு. திடீர் திடீர்னு வராளுங்க. எவன் ஒண்ணா அண்ணன் அண்ணன் மதுனி வந்துட்டாங்க. மகன் இல்லனே அது உனக்கு தங்கச்சி. என்னது ஏட்டா நல்ல பிள்ளையா இருக்கவோ ஆளுக்கு ஆளுக்கு போட்டி போடா. அக்கா அந்த மச்சான் அந்த நிக்கிறா. வாயில வச்சான்ட்டு அண்ணா அம்புட்டு முடியாது ரெவடி முடியாத இருப்பாங்க. அப்படியே சொல்லாதண்ண. அக்கா உங்களை கொலாவை பாத்துக்கோங்க. யாருக்கு யாரு அக்கா? நான் உன் கூட பிறந்தேன்னா நீ ஏன் கூட பிறந்தியா? சரி சரி இந்த நேரத்துல சரியா கேட்டாலே ஒரு கேள்வி. நெத்திக்கே புட்டு புட்டு பாட்டை தர வேற பாட்டு தான் பாடியா நீ? எத்தனை நெத்தியில ஒட்டப்பட்டு வைப்பேன். பசமுள்ள பாண்டியாரு பாவலரி யாரே யாரே என்ன வெள்ளி முழுங்குறியே? என்ன பாரு முழுங்கிட்டியா? என்னையா நீ சரிப்பட்டு வர மாட்டேயா? செய்ய போற நீ என்னத்த செஞ்சு கிழிச்ச விட்டா நான் தான் செய்யணும் போல இருக்கு. செய்யு ஏதோ ஒண்ணு. சத்து நாடாத்து 1/2 மணி நேரம் நிப்பாட்டுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் போட்டா என்ன கொண்டு வருவேன். அண்ணா ஏன் நாடத்துல பா சாமி ஊர்வலம் வருவா? இல்லண்ணே என்ன செய்யறோம்ங்கிறானே. உடனே உனக்கு நான் நீயோட அனுப்பலாம்னு எடுத்துக்கிறேன் தானே. அட மானம் கெட்டு
ஏய் உன கொலை பண்ணி புடுவேன் நெத்தியில பாண்டியர் பசமுல பாண்டியர் அந்த புள்ளி நீ ஆண்ட வர கொண்டு வத்தல் அது போயிட்டு ஊருக்கு யாரையா பிடிச்சிருக்கிறது கேட்க ஏன் மொட்டை மண்டை ஐயோ மூச்சு மாமா சிரிக்கல வண்டு அந்த அரைக்கு ஐயோ எறும்பு கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு பிடிச்சா ஐயோ ஆமா கடிச்சு பிடிச்சுனே என்ன இந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல வரும் வண்டியிலே நல்லு வரும் வண்டியில நெல்லு வருக வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க ஐயாத்து தண்ணி வரும் ஐயாத்து தண்ணி வரும் அது எப்படாரு சரியான ஆளா இருக்காண்டா என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா தலை தெளிவில்ல அந்த புள்ள கருவண்டு மாதிரி இருக்கான்னு இணைந்து சொல்லிட்டு இவ்வளவு பிக்கப் பண்றாங்க பிஞ்சுவோம் எத்தையில ஒரு ரவுண்டு மாங்காய் புளிக்கும். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தலைவர தலையில ஆன லூப்புடா. என்ன ஏதோ வித்தியாசமா சொல்ற மாதிரி தெரியுது. அவன் சரியா தம்மா பாரு முகர கட்ட பாட்டு நல்லா கேளு. என்ன உடம்பி தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா தவறா சொல்லல தலைவா எப்ப என்ன செய்யறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உன் கூட நிக்கும் போது நாங்க பாவடைய போல டைட்டா போட்டு வரணும். அவன் நினைச்சு என்னைக்கு நீ என்ன செய்யறா நாளைக்கு நாடாத்து வரையில பாவடை எல்லாம் லூசா போட்டு வா. கேப்ல கைய விடுறாப்ல. முத்த எல்லாரும் மேலதாண்டா கொடுப்பாங்க. சித்தப்பா அண்ணன் என்னமோ சொல்றா. நீங்க சித்தப்பா அவர் அண்ணன். மாமா உங்க மகளை சொல்லி வைக்க போறேன். என்னது மகளா? என்னடா மாமா கிட்ட போய் மச்சான கூப்பிட்டு இப்ப அப்பா கூப்பிடுற மாமா உனக்கு சித்தப்பான்னா எனக்கு சித்தப்பா. அப்ப உனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு சித்தப்பா தான். நோத்தா அங்க இருக்கா? நோத்தா வீட்டுல இருக்கா? அப்ப நான் போயிட்டு வரேன். போவாதீங்க அவங்க கோயில் சாமி கொசு. ஆனா ஒன்னே காலி நோத்தா சூப்பர். சித்தப்பா என்ன சொன்னீங்க? தலைவா தலைவா நீங்க குடும்பமே நாலாஜாய் குடும்பமா இருப்பாங்க. அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா கண்டுக்காம போறியாடி பொண்ணாத்தே கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியல சின்னதா. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று இந்த மாலையிலே முத்து முத்து கண்ணாட நான் சுத்தி வந்தேன். முத்து முத்து கண்ணாட நான் சுத்தி வந்தேன். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு உன்ன மாலையிலே தேடி வரும் நாளை என்ற அங்கு என்ன தெரிகிறது? நான் அந்த மாதிரி ஆடுகிறோம். பொறுமசாமி 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 பொறுமசாமி. அப்படி பார்க்க போனா கீழே இருக்க வேண்டிய கத்துற நீ ஏன் கத்துற? சாயல நீ ஏன்டா அழுகுற? நீ மேல உட்காந்துருக்கா அவன் தனியா கத்துற நீ ஏன் கத்துற? ஏன்டா நீ அழுகுற? டே சாயல என்னடா சொல்ற?
என்னடா பண்றிய? இங்க வா. சீ. நீ விவரமா என்ன இருக்க கண்டு பிடிக்கிறா உன்னே தான் கைய விட்டுற. ஏய் கவன எந்திரியா. இப்ப நான் அந்த மாதிரி ஆடு. என்னடி? இப்ப நான் அந்த மாதிரி ஆடியா? மாங்குயிலே பூ அண்ணன். அப்பா சுத்தமா அப்படியே இருக்கணும். உனக்கு 6000 இல்ல 10,000 கூட கொடுக்கலாம். எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இந்த வெட்டு யாரு வெட்ட முடியாதா? ஆஹா இங்க வா நீ ஆடு இங்க வா. நீ ஆடுற மாதிரி ஆடுறமா? நீ ஆடு. மாங்குயிலே அவன் என்னத்தையோ பாக்குறான். என்னப்பா வாயில வைக்கிறாண்டி. சரியா உன்னை கெட்டினவன் சரியான யோகார. அவனே மறந்துக்கிறா நீனே அடிப்ப. சொன்ன மாதிரி வாங்கோயே ஆடுமா. இந்த அக்காவுக்கு என்ன ஆடி தொலைஞ்சா பொம்பளை பாரு அம்மா வெட்டணுமா? அதை நம்ம ஜெயிக்கணும். என்னன்னா தெரியாது நம்ம அது மாதிரி வெட்டணும். அதானே அந்த மாதிரி இந்த வெட்ட மாங்கோயிலே பூங்கோயிலே பாட்டா பாடுறா இருக்கு பாரு. என்னடா தப்பாது? இது என்ன கோழி குண்டை உருட்டி வச்ச பாரு. எப்படி மணியனே எனக்கு ஒரு சந்தேகம். அவனுக்கு என்ன தொப்புள் இப்படி இருக்கு? என்ன என்ன வேற பேச இங்க சொல்றாங்க பொம்பளை கட்டி. ஆமா அவனுக்கு ஆடிக்கு ஒருத்தருக்கு அம்மாவாசைக்கு ஒருத்தருக்கு மூடு வரும் எடுத்து கூடாது. நான் பச்சை மூடு முடிச்சிருக்கு. இப்போ ஆடுறா நீ லாஜா ஆட்டு. என்னது மாங்கோயிலே பூங்கோயிலே நீங்க மாங்கோயிலே நீ போடி சொல்லி பண்ண மாட்டே. நீங்க உலக விடாம ஆடுனேன். சரி சரி இல்ல ஏங்க நீங்க ஆடி காட்டுங்க அவர்கிட்ட. அண்ணே நீங்க ஆடுங்க. நான் எங்க ஆடுறது? எனக்கு மாஸ்டர் மாங்குயிலே பூங்குயிலே அது எதுவுமே இல்ல. ஏன்டா புள்ளைய திட்டுனே? கோபமா போயிடுச்சுடா. என்ன மாதிரி ஆடுற? ஏன்டா அப்படி திட்டுனே? கோபமா உள்ள போயிட்டாரு. தலைவா வா தலைவா. ஐயோ இவன் என்னமோ பேசி ஆளை உள்ள வரட்டி விட்டான். போச்சு போச்சு. தலைவா வா தலை. காட்டி இங்க இரு. நீ என்னடா அவரை பேசுறது தப்பு. எதுக்கு நீ பேசுன? என்ன ஆடுற? கோச்சுக்கு உள்ள போயிட்டாரு வேற அவரு. போய் கூட்டு வா போ. போய் கூட்டு வா. அண்ணா வாண்ணே செத்த கார்த்தி மண்டி போடுவான். வா கோச்சா கோச்சுட்டு போயிட்டாரா? மாங்கோயிலே ஏன்டா அப்படி பாவப்படுத்துற? ஒண்ணே காடு. என்னத்த மடு என்ன ஆட்டம் ஆடுது? ஆடுமா சும்மா மாங்கோயிலே பூங்கோயிலே நல்லா என்ன வரும் துண்டுதான் வருது. கல்ல வாயில வந்துரும் பாத்துக்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி அணிவா ஆடுங்கப்பா. இது நம்ம நாடகம் ஏய் அவரை கூப்பிடுயா. மாமா கோச்சுட்டு போயிட்டாரு. அது இந்த சீனு வர மாட்டேன். உனக்கு கட்டி பிடிக்கிற ரேப்பு மாதிரி வருமே. சி பாவம் ஏன்டா அப்படி பண்ற? மாங்கோயிலே தலைவா வந்துட்டாட்டா. என்னையா கருமாது? போய் ஊசி ஓட்டு வந்தேன். என்ன ஊசி போட்டு அத்தை தண்ணி வந்துருமானே. திருமயத்துல போய் போட்டு வந்திருக்கேன். முக்கியம் பெருமாத்துல போய் ஊசி என்னடா கர்மம்? வாசிக்க. அவனுக்கு யோசனை வந்துருச்சு. 4 பேர் நம்மள அசிங்கம் பேசுறாங்கன்னு போய் ஊசி போட்டு வந்து நெஞ்ச வடச்சிட்டு நிக்காம என் தலைவன் இப்ப தீப்பொறியா தெரிப்பான்டா. மாங்குயிலே ஆகா ஆகா ஆகா. ஆட்ட தெரிஞ்ச ஆட்டில புலந்தே வருவேன். ஐஸ் ஐஸ் கப்பு கோன் போட்டு பால் வச்சார். ஐஸ் ஐஸ்
அவன் மேல இருக்கு, உனக்கு டம்மியா இருக்கு. அவன் முகர பாரு எடோட பையனே. எங்க அதே மாதிரி ஆனா குண்டிய சாமி மட்டும் இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். ஏய், அது பேரையும் குண்டியாட்டம். எங்க உங்க குண்டி ஆட்டுங்க நீ பாப்போம். ஆட்டு போல. உங்க ஆட்டுங்க பாப்போம். எங்க அதே மாதிரி நீங்க ஆடுங்க. போடுறா கட்டி பூடிடா தன்னால கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் தம்பி அந்த இடத்தில் தம்பி மைக் இங்க இருக்கு. கட்டி பூடிக்க ஆட்டு. அப்ப அந்த கும்பல எதுக்குடா குட்டி வந்தா? எவ்வளவு என்ன குண்டிய தரவா இல்ல அவ குண்டிய தரவா? புரிஞ்சாண்டா திகிலே ஸ்டார்ட் தி மூட். என்னோட பாரு அதே மாதிரி மாசி மாசம் அல்லன பொண்ணு அம்மன் தானே நாளை எண்ணி அம்மன் தானே நல்லா பாடுறா. மாசி மாசம் தேவை மயிரான்னு கேட்கிறேன். ஆசை நூறாச்சு பாங்க அண்ணன் வந்தாச்சு பாங்க காதல் கவித்ராக்கு நாயம் கொடிதான் மலருது சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். என்னண்ணே நான் தன்னால வாங்களுக்கு உயிர் போறதுனால உங்களுக்கு கட்டி முடி ராசா நான் இடிச்சதுல என்ன ராசா ஆயிருச்சு உங்களுக்கு? உலகத்துல உள்ள போற ஏப்பா நீங்க சொல்லிட்டு உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி பொன்னானே பொன்னானே என்ன காயமான போதும் என் மேடை தாங்கி கொள்ளும் உண்டனே நீ தாங்காது சென்றேனே என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்து கொண்டே ஆமா இப்ப நீங்க கட்டி போட்டிருக்கீங்க. நான் சும்மா மனிதர் உணர்ந்து கொள்ள அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா. என்ன பொம்பளை 2 பேர் இருக்கு என்ன கார்த்திகை நோங்குற இங்கிட்டு அல்லா மணி என்ன அண்ணே அவங்க 2 வாரம் காட்டல. ஏய் இந்த கை கட்டுறவளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குண்ணே. எனக்கு என்ன மரியாதை எப்பயுமே ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். சார கைய மாதிரிதான் ஒரு மரியாதை இருக்குல்ல. கையை இந்த கைய கட்டா இருறா நீங்க நான் அப்படியா இல்ல அவங்க 2 வாரம் காட்டல உனக்கு சூப்பர் தலைவா நான் ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரா இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா இப்ப எதுல விட்டாரு? இந்த பாட்டு எல்லாம் நான் கோழி 2 முழிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. கோழி 2 முழிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. பொட்டிதா 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 பாதியலாம். அவர் எப்படி அவங்க தூக்குறாங்க, நீங்க என்ன தூக்குறீங்க? எல்லாரும் கை தட்டுங்க கை எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. எல்லாம் தலைவா எல்லாம் அமைதியா இருங்க. கார்த்திக் ராஜா எப்படி ஆர்த்தி
மருதமணியை தூக்குனாலும் ஆமா. அது மாதிரி மருதமணி மாமா என்னை தூக்குவா. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கை தட்டி கை தட்டி கை தட்டி. மாமா, தூக்குங்க தூக்குங்க. தண்டால் இருக்கு பாரு. அதான் நமக்கு 200 நாடா வாங்கி வச்சிருக்கேன். தலை 200 ரூபாய் தூக்குங்க. எங்க தூக்காம போனாருன்னா ஏமாத்தாம அர்த்தம். என்னை தூக்க சொல்லுங்க. தூக்குவார். தூக்குங்க தூக்குங்க. தூக்கியா நீ சரியான ஆம்பளை. தூக்கியா பாப்பா. சாணி காத்த மாடியில கார்த்திக் ராஜா எப்படி அந்த அண்ணியை தூக்குறாங்க அது மாதிரி நீ சரியான ஆம்பளை. தூக்கியா பாப்பா. தலைவன் களை இறங்கிட்டான்டா. கை தட்டி மக்களே, கை தட்டுக்கள் கை தட்டுக்கள். அப்ப பாரு அண்ணே சுண்டலி எடுத்து விடும் பாரு. தூக்க போறியா? சுண்டலி சுண்டலி எலி சுண்டலி. ஆம்சு ஆம்சு. அந்த ஆத்தா தாய் இன்னைக்கு தானே நான் நினைச்ச வரம் கொடுத்துருக்கா. அண்ணே மாரியம்மா மாரியம்மா திரு சூரியம்மா மாரியம்மா. அண்ணே முதல்ல ஆம்ச ஆம்ச காட்டுனே. சும்மா இரு, நீ ரொம்ப வராத ஒரு மாதிரி ஆயிரும். டா தூக்கு. அவர் தயாரா இருக்காரு. நீ கம்மன் இருமா. அண்ணே வாமப்பு பண்ணுனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம்டா. நீ அட தூக்கியா வேகமா. அவசரப்படாத. ஐயா மணி ஆயிட்டு இருக்கு. தூக்கியா. வேலைக்கு போற பொறுமையா தான் அவர் இறங்குவாரு. கூட வரோம் நீங்க போலையடோ நல்ல பெண்ணு பாப்பா. என்னைய பாவனை தூக்குறா. ஒன்னே நம்பி களத்துல இறங்கி பாவனை தூக்கி. ஆம்பளை இருந்தா பாவனை தலை தூக்கணும். தலைவன்டா தலைவன்டா. என்ன தூக்க சொல்ல பாவனை தூக்குற. தூக்கு நீ என்ன லேசா தூக்கப்படாது. எதுக்கு நீ ஓசில பாத்துட்டு போலாம் பாக்குறியா? லேசா சிவப்பா தெரிஞ்சுக்கிறா. என்ன ஒரு கல்ல தென்பட்டுச்சானே. அடிய கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறியா நீ பொண்ணாத்தா. கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போடி ஏழே சின்னாத்தா. அங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல பிள்ளையாவே கரெக்ட் பண்ணிட்டான்டா. அவங்க முடிச்சாங்க. வாங்க நீங்க லைன்ல வாங்க. அவங்க முடிச்சா. முதல் டோக்கன் எனக்கு தாண்டா. நீ வந்தா தங்கிடுவ. நீ வேணா மறுபடியும் வந்துடு. நம்ம நல்லா ஆடுறீங்க. இல்ல இப்ப பண்ண நேரம் ஆயிடுச்சு. எனக்கு காதல் பண்ணன ரேப் இருக்கு. என்னது? சகல அந்த சீன் நான் பார்த்தது இல்லடா. எப்படா வரும்? சரிம்மா நீ உடா போகல. வாங்க உங்களை காதல் பண்ணலான்னு. என்னவே கொடுத்து விடுறாங்க. கொண்டைய பிடிக்காத. வேற என்ன செய்ய முடியும்? நீ என்ன வந்த என் கொண்டைய பிடிச்சிட்டே அப்புறம் கொண்டே பிடிக்காம ரொம்ப பிரியம். அண்ணே கொண்டையில பூவை வைக்கணும். கொண்டையில பூ வைக்கணும். வாய பொத்து. ஏமா உங்களை காதல் பண்ணலான்னு. காதல் பண்ணி என்ன பண்ணீங்க? காதல் என்ன தெரியுமா? தெரியும். மண்டி போடுறது. உங்களுக்கு காதல் ஏ குண்டா நீ கொல்ல இடத்துல போட்டுருக்கோ மண்டே. நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்ல சத்தம் பண்ணாது. அவங்க வேலை ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன சாதம் பிடிக்கிறா? காதல் பண்ண அந்த ஆளு மிருதங்கத்தை தேர்த்துக்கிட்டு இருக்காண்டா. வாங்க செல்லம். அவன் என்ன சொன்னான்? உங்களுக்கு ரொம்ப விரும்புறாராம். அண்ணே இந்த பிள்ளை தும் சே பியர் கட்டு வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிருவாராம். என்ன வேலை? காங்கத்து போடுறது. சிக்கா மக்கா நொக்கா. ஒரு நாளைக்கு 2 வேலை வேலை செய்வாராம். என்ன வேலை? காங்கத்து போடுறது. காலையும் சிக்கரி மக்கரி குக்கரி. என்னால முடியலன்னா மருதமணி அனுப்பிடுவேன்றியா தம்பி. அத மருதமணி அனுப்பிடுவேன் இருக்காங்க. அது இல்லையா? டேய் போடா. 2 வருஷம் சிப்பா டுகோ அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்னால முடியல நோட்டாளி கூப்பிட்டு வருவியா? என்னோட பிள்ளை எங்க ஆத்தால வர விட்டியா? எங்க அம்மா பேசுனா அப்புறம் தான் சொல்றப்பல கருத்தை போய் சொல்ல மாட்டான். கருத்தை போய் சொல்ல மாட்டான். ஏன்டா சிப்ருக்கு செம்மணு முடிய பிரிச்சு வைப்பியா? கரண்ட் போட கலைக்கிறதுக்கு. அப்ப தண்ணி யாருனே ஊத்துவா? தண்ணி நீ ஊத்துறா சும்மா இந்தி சொல்லி கொடுப்போம். ஏக்குன்னா என்ன தெரியுமா? ஒரு வரல விடலாம். நடக்க வச்சு 2 விரல். दिन 3 விரல். 4 4 விரல். 5 மொத்தமா விட்டுருவான். என்ன சொல்றீங்க? மொத்தமா 5 விரல விடணுன்றார். உங்களுக்கு ஹிந்தி 6 தமிழ் ஏய்
உனக்கு ஹிந்தி தெரியுமா? நான் தெலுங்கு சொல்லி தரவா? அப்படியா? நான் தெலுங்கு பயங்கரமா கொஞ்ச நாளா கர்நாடகால தான் இருந்தேன். ஓஹோ, கர்நாடகா நீ பிடிக்காம பேசலாம். கார்த்திக் ராஜா அமைக்கிட்டே பேசுறேன். என்ன சொல்றாங்கன்னா கேப்பர் பூச்சி இந்தி அச்சா புல்தாக. யாருது? அதேதான் அண்ணன் ராஜா அண்ணன். சத்தம் எங்கிட்ட இருந்து வருது பாக்குறேன். அவர் பேசிக்கிட்டு இருக்காரியா? ஆமா சொல்லுங்க. தெலுங்கு தெரியுமா? கேப்புல்தாக மெயினாக மெயினே குச்சி குச்சி உச்சி உச்சி வந்தாங்க நம்ம ரூம்ல வந்தாங்க. வெள்ளக்காமாறு பிஞ்சு பரவாயில்ல, ஓகே. நடிகட்டா நடிகட்டா இந்த போட்டு பிரிக்கிட்டே இருக்காம பேசாம சொன்ன அதான் தடவுல நீ மூடு. என்ன உங்க பேர் என்ன? என் பேரு ஓபாண்டி. என்னது என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க? என் பேரு ஓபாண்டிமா. பாண்டியா அப்பன் பேர் ஒச்சாண்டி. அதாவது இன்சிலோட சொல்றாரு. உங்க பேர் என்ன? என் பேர் மருதமணி. இப்போ உங்க பேர் பக்கத்துல லூ போட்டு சொன்னீங்கன்னா அதுதான் தெலுங்கு. தெலுங்கு ரொம்ப ஈஸி, கஷ்டம் கிடையாது. சரிங்க சரிங்க. எனக்கு அது பிடிக்காத இந்த லூ போடுறது. கூட சேர்ந்து ஏங்க இது பேர் ஆல்ரவுண்டு, இது பேர் பெட்டி, அது பேர் மிருதங்கம், அது பேர் தாளம். இப்ப நான் எது இதுல கைய வைக்கிறேன்னா வேகமா நீங்க லூ போட்டு சொல்லணும். ஓ, நீங்க கை வைக்கிறவங்கள லூக்கு லூ போடணும். ஆமா. இது பேர் என்ன? இது பேர் என்ன? அங்க 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 இது பேர் என்ன? அது பெட்டிலே. அது பேரு? அது மிருதங்கமே. அது பேரு? அது தாளமே. இது பேரு? அது மைக்கிலே. இது பேரு? அது செருப்படி. அட என்ன ஐயோ இந்த முத்துக்கு முத்தாக தானே. ஐயோ அத போடு சித்திரவதை. அந்த பாட்டை எவன்டா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பரம வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அப்படியே ராஜா போராஜா. ஏனே போட்டு சித்திரவதை படுத்துற செல்லம்ல போய் உட்காருங்க முத போனேன். அதெல்லாம் மேடைக்கு ஒரு ரெண்டாவது வந்து வாச்சிரும். எப்படி ஊருக்கு ரெண்டாவது வாச்சிரும். அது வாய்க்காம இருக்காது. நான் உங்களை காதல் பண்ண காதலிமா ரசிகர் விருப்பத்திற்காக எனது இந்த பாடல் எனது சொந்த பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கலந்த பாடல் என பட்டியலாம் எனக்கு பேரு முகலை சம்பாதித்து கொடுத்த பாடல் என்பதை தெரிவித்துவன். அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோரையே. மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்னங்கோலையே. அமரத்து மாங்கோலந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்கிறடி. மற்ற நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓமாமதி. என்னடா அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு நங்கோலையே. அமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் முகமும் ஜோலிக்கிறடி. மற்ற நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓமா மந்தி. அத்த மகளே உடுப்பு சேலையே அத்தங்கர ஓரத்தில் அத்தனையை விட்டு உனக்காக காத்திருந்தே. அடி உனக்காக காத்திருந்தே. மக்கர ஓரத்தில் கண்மணியை கட்டினியை அணைச்சிக்கிட்டே. அங்க 2 பேரும் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கடா அணைக்க போற? அத்தங்கர ஓரத்தில் அத்தனை இன்னும் அதுக்குள்ள சேலையில வந்திருக்கு. சேலையில வீடு கட்டிட்டான். பாடுவார் செத்த செத்த செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கமுக்கம் வந்து நிக்கிறானடா. அத்தங்கர ஓரத்தில் அத்தனை உனக்காக காத்திருந்தே. அடி உனக்காக காத்திருந்தே. மக்கர ஓரத்தில் கண்மணி கட்டினி அணைச்சிக்கிட்ட.
கிட்ட எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் மகனே இந்த புச்சையிலையே பார்த்ததும் ஆசைப்பட்டு கூடையே முறைச்சு பாக்குறோம் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்து இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி விட்ட ஒரு போது சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினைப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினைப்பு பல வருஷம் அத்த மகளே இது புச்சையை உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோடையே அமரத்து மாம்பழம் செவந்தது போல் ஜோலிக்கு நடி அச்சனானு காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்குதடி ஓ கண்ணில் ஓர பார்வை நீ பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு பார்த்ததும் ஆசைப்பட்டு எனது அன்பு அண்ணன் கைதட்டி அன்பு சார்ந்து நன்றியை தெரிந்து கொண்டு அரசம்பட்டி அன்பு மச்சான்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு